அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இதுவும் தொல்காப்பியத்தை பற்றிய ஒரு கட்டுரை. ஆனால் லக்குவனார் அவர் தொல்காப்பிய ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அதில் தொல்காப்பியர் சொன்ன கருத்திற்கு எப்படி கருத்து உண்மைதான் அப்படின்னு உடன்படுகிறார் அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் இக்கட்டுரை. எப்படின்னா, தொல்காப்பியர் ஒரு நூல் எழுதியிருக்காருன்னா அது முதல் நூல், வழிநூல், சார்பு நூல்ன்ற மாதிரி இருக்கும்போது, இப்போ தொல்காப்பியர் எழுதின நூலை மூல ஆசிரியரை போற்றுதல் அப்படின்ற மாதிரி முதல்ல வழிகாட்டி. இப்போ அகத்தியம் தான் தொல்காப்பியத்துக்கு வழிகாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ நம்ம நாட்டில் என்ன எடுத்துக்கிட்டால் அகத்தியம் கிடைக்காதனால தொல்காப்பியம் முழுமையாக கிடைச்சதுனால இதுதான் முதல் நூல்னுவோம். சார்பு நூல்னால் வழிநூல்னா நன்னூல், இது நம்பிய பொருள் இந்த மாதிரி சொல்லுவோம். சார்பு நூல் அதை சார்ந்து இருக்கின்ற நூல் அப்படின்ற மாதிரி வழியாக வரக்கூடிய நூல், அடுத்தடுத்து தோன்றக்கூடிய நூல். தொல்காப்பியத்தை முதன்மையாக வச்சுக்கிட்டு அப்படி சொல்லுவோம். அப்படி இவர் என்ன பண்ணுறாரு, தொல்காப்பியர் சொன்ன கருத்தை பொன்னே போல் போற்றி பாதுகாத்து இருக்கிறாரு, தன் நூலில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்ப்பது தான் இக்கட்டுரை. கட்டுரை தலைப்பு: முன்னோர் தொல்காப்பியர் மொழிப்பொருளை பொன்னே போல் போற்றும் இலக்குவனார். முன்னோர்னா இங்கே தொல்காப்பியர் மொழிப்பொருளை பொன்னே போல் போற்றும் இலக்குவனார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நூல் ஆசிரியரோட கருத்தை பொன்னே போல் போற்றி பாதுகாத்து வருவாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த தலைப்பை நான் வச்சுருக்கேன். இப்போ முன்னுரை. தொல்காப்பியர் அக்கால மக்களின் வாழ்க்கையை தன் பொருளதிகாரத்தில் பதிவு செய்துள்ளார். இதனை ஆராய்ந்த இலக்குவனார் தொல்காப்பியர் சுட்டியுள்ள கோட்பாடுகள் ஒவ்வொன்றும் மிகச் சரியானது என பல காரணங்களையும் உதாரணங்களையும் எடுத்து கூறி, தொல்காப்பியர் கூற்றை நன்னூலார் கூற்றுப்படி பொன்னே போல் போற்றி தன் தொல்காப்பிய ஆராய்ச்சி என்ற நூலில் பொருளதிகார செய்திகளை பல இடங்களில் விளக்கியுள்ளார். அதனை ஆய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். இங்கே நன்னூலார் கூற்றுப்படி நான் சொல்லியிருக்கிறது, நன்னூலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நூற்பாவை அவர் சொல்லுவார். முன்னோர் மொழிப்பொருளை பொன்னை போல் போற்றும் அப்படின்ற மாதிரி. இது ஒரு நூற்பா வரி. இதை யார் சொல்லியிருப்பார்னா நன்னூலார் சொல்லியிருப்பார். அந்த வரியவே நான் தலைப்பாக்கியிருக்கேன். சரிங்களா? அடுத்து, கருப்பொருளில் தெய்வத்தை முன்வைத்தலை போற்றுதல். நிலத்தில் கரு கொள்ளும் கருப்பொருளில் தொல்காப்பியர் ஒரு 11 பொருட்களை பற்றி 3 நூற்பாக்களில் மொழிகின்றார். என்ன பண்ணுறாருன்னா, கருப்பொருளில் தெய்வத்தை முன்வைத்தல். அந்த 11 கருப்பொருள் சொல்லியிருக்கல, அதில் நிலத்தில் கரு கொள்ளும் கருப்பொருளில் தொல்காப்பியர் ஒரு 11 பொருட்களை பற்றி 3 நூற்பாக்களில் மொழிகின்றார். அதில் தெய்வம், உணாவே, மாமரம், புட்பறை, செய்தி, யாழின் பகுதியோடு தொகையை அவ்வகை பிறவும் கருவென மொழிப என பொருளதிகார அகத்தினில் நூற்பாவில் 5வது நூற்பாவில் சுட்டுவார். இதில் உணவுக்கு முன் தெய்வத்தை வைத்துள்ளார் தொல்காப்பியர். ஏனெனில் மனிதன் வாழ்க்கையில் உணவு அவனுக்கு மிகவும் இன்றியமையாதது. இதனை உணர்ந்து லக்குவனாரும் கடவுளால் படைக்கப்பட்ட மக்கள் கடவுளை தன் அறிவு முதிர்ச்சியால் உணர்ந்து படைத்து கொண்டனர். உணவை மறந்தாலும் கடவுளை மறத்தல் ஆகாது என்று உறுதியாக தொல்காப்பியனாரும் கொண்டார். அதனாலன்றோ ஆசிரியர் உணவுக்கு முன் தெய்வத்தை வைத்துள்ளார் என லக்குவனார் தன்னோட தொல்காப்பிய ஆராய்ச்சி என்ற நூலில் 138வது பக்கத்தில் தொல்காப்பியர் கருத்தை வழிமொழிந்து கூறுகின்றார். கருப்பொருளில் தெய்வத்தை முன்வைத்தல். அந்த 11 கருப்பொருள் சொல்லியிருக்கல, அதில் நிலத்தில் கரு கொள்ளும் கருப்பொருளில் தொல்காப்பியர் ஒரு 11 பொருட்களை பற்றி 3 நூற்பாக்களில் மொழிகின்றார். அதில் தெய்வம், உணாவே, மாமரம், புட்பறை, செய்தி, யாழின் பகுதியோடு தொகையை அவ்வகை பிறவும் கருவென மொழிப என பொருளதிகார அகத்தினில் நூற்பாவில் 5வது நூற்பாவில் சுட்டுவார். இதில் உணவுக்கு முன் தெய்வத்தை வைத்துள்ளார் தொல்காப்பியர். ஏனெனில் மனிதன் வாழ்க்கையில் உணவு அவனுக்கு மிகவும் இன்றியமையாதது. இதனை உணர்ந்து லக்குவனாரும் கடவுளால் படைக்கப்பட்ட மக்கள் கடவுளை தன் அறிவு முதிர்ச்சியால் உணர்ந்து படைத்து கொண்டனர். உணவை மறந்தாலும் கடவுளை மறத்தல் ஆகாது என்று உறுதியாக தொல்காப்பியனாரும் கொண்டார். அதனாலன்றோ ஆசிரியர் உணவுக்கு முன் தெய்வத்தை வைத்துள்ளார் என லக்குவனார் தன்னோட தொல்காப்பிய ஆராய்ச்சி என்ற நூலில் 138வது பக்கத்தில் தொல்காப்பியர் கருத்தை வழிமொழிந்து கூறுகின்றார். உரிமை மறுக்கப்பட்டதுக்கான காரணம்: முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. பெண்கள் அக்காலத்தில் கடல் கடந்து செல்வதில்லை என தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் நூற்பாவில் மொழிந்துள்ளார்.
மொழிந்துள்ளதை கருத்தில் கொண்ட பொருளதிகாரத்தில் மொழிந்துள்ளார். அதனை கருத்தில் கொண்ட சி. இலக்குவனார் தொல்காப்பியர் பெண்களின் கடல் பயண மறுப்பை சுட்டியதற்கான காரணம் நாட்டின் மீது தொல்காப்பியர் கொண்ட பற்றே என்கிறார். ஏனெனில் மனைவியை இங்கு விட்டு கணவன் வெளிநாட்டிற்கு பொருள் தேடச் சென்றால் மனைவிக்காக மீண்டு வருவான் என்றும், மனைவியையும் உடன் அழைத்து சென்றால் நம் நாட்டை நாளடைவில் மறந்து அந்நாட்டிலேயே வாழ முற்படலாம். அதனால் பெண்கள் கடல் கடந்து செல்வதை தொல்காப்பியர் விரும்பாமல் அத்தகைய தடையை பொருளதிகாரத்தில் ஏற்படுத்தி சுட்டியுள்ளதாக சி. இலக்குவனார் கூறுகின்றார். கார்காலத்தை முன்வைத்தலை போற்றல். தொல்காப்பியர் பொழுதுகளை பற்றி சுட்டும் பொழுது காரும் மாலையும் முல்லை என அகத்திணையில் 16வது நூற்பாவில் சுட்டுவார். முல்லை நிலத்துக்கு பெரும்பொழுதும் கார்காலம், பெரும்பொழுது கார்காலமும், பெரும்பொழுதாகிய கார்காலமும் சிறுபொழுது ஆகிய மாலை நேரமும் உரியது என மொழிகின்றார். கார்காலத்திற்குரிய மாதங்கள் என எடுத்துக்கொண்டால் ஆவணியும் புரட்டாசியும் ஆகும். தொல்காப்பியர் பெரும்பொழுதுகள் 6ல் கார்காலத்தை முதன்மைப்படுத்துவதற்கான நோக்கம் ஒரு காலத்தில் கார்கால மாதமாகிய ஆவணியில்தான் ஆண்டு தொடக்கம் மேற்கொள்ளப்பட்டது. எனவே தொல்காப்பியர் இன்று சித்திரையில் மாதம் தொடங்குவது போல, தமிழ் மாதம் தொடங்குவது போல, அன்று அக்காலத்தில் ஆவணியில்தான் மாதம் தொடங்கி இருந்திருக்கிறது. எனவே தொல்காப்பியர் அதனை உணர்ந்துதான் கார்காலத்தை முன்மொழிகின்றார் என தொல்காப்பியரின் கருத்திற்கு சான்று கூறி சி. இலக்குவனார் தொல்காப்பியரின் கருத்தை பொன்னை போல் போற்றி மொழிகின்றார். ஓதலுக்குரியோர் உயர்ந்தோரே. அக இலக்கிய இலக்கணங்களில் சுட்டப்படும் பிரிவுகள் 6 எனினும் தலைவன் தலைவியை விட்டு ஓதல், பகை, தூது என்ற 3 பிரிவின் காரணமாகவே பிரிவான் என நூல்கள் விளம்பும். இப்பிரிவுகளில் ஓதலும் பிரிவும் உயர்ந்தோர்க்குரியன என்று தொல்காப்பியர் சுட்டியதற்கான உண்மை காரணத்திற்கு வலு சேர்க்க முற்பட்டு கல்விக்காக நாடு கடந்து வெளிநாடு செல்கின்றவர் நுண்மான் நுழைப்புலம் மிக்கோராக இருத்தல் வேண்டும். நம் நாட்டில் பெற முடியாத கல்வியை வெளிநாட்டில் பெறச் செல்வோர் நாட்டு மக்களுள் உயர்ந்தோராகத்தானே இருத்தல் வேண்டும். தூது செல்வோரும் அறிவாலும் உருவாலும் ஆராய்ந்த கல்வியாலும் சிறந்தோராக இருத்தல் இன்றியமையாகாதது. இலக்கியங்களில் கல்வியின் பொருட்டு பிரிவோரையும் தூதின் பொருட்டு பிரிவோரையும் பாடல் பொருளாக கொள்ளுங்கால் அவர்கள் எல்லா வகையிலும் யாவரினும் உயர்ந்தோராக காட்டுதல் வேண்டும் என்பது ஆசிரியர் கருத்து என தொல்காப்பிய ஆராய்ச்சியில் சி. இலக்குவனார் தொல்காப்பியர் கருத்தை போற்றி மொழிகின்றார். தொல்காப்பியர் ஐயர் எனச் சுட்டுவது தமிழகச் சான்றோரையே, தமிழ் சான்றோரையே. தொல்காப்பியர் ஐயர் எனச் சுட்டுவது தமிழ் சான்றோரையே. தலைவன் தலைவி மேற்கொள்ளும் களவு ஒழுக்கத்திலேயே பொய், வலு போன்ற குற்றங்கள் பெரியதை கண்ட நம் பெரியோர்கள் திருமண முறை என்ற கோட்பாடு ஒன்றை வகுத்தனர். சான்றோர்கள் வகுத்த திருமண முறை பற்றி பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என தொல்காப்பிய பொருளதிகார கற்பியல் 1வது நூற்பாவில் தொல்காப்பியர் என்றவாறு சுட்டுகின்றார். இதில் ஐயர் என்பது தூய தமிழ் சொல். இதில் குறிப்பிடப்படக்கூடிய அந்த ஐயர் என்ற சொல் தூய தமிழ் சொல். தலைவர், மேலோர், வியத்தகு சிறப்புடையோர் என்று பொருள்படும். இன்று மற்றோரை ஐய என்று அழைப்பது ஐயர் என்பதன் விழி வேற்றுமை. தமிழ்நாட்டு பெரியோர்களை ஐயர் என்று அழைப்பதை கண்ட வடநாட்டிலிருந்து வந்த பிராமணர் தம்மை ஐயர் என்றும் சாத்திரி என்றும் அழைத்து கொண்டதை கண்ட ஐரோப்பிய கிறித்துவ பாதிரிமார்களும் தம்மை ஐயர் என்றும் சாத்திரி என்றும் அழைத்து கொண்டனர். ஆதலின் தொல்காப்பியர் குறிப்பிடும் ஐயர் வேறு, பிராமணர் வேறு. தொல்காப்பிய நூற்பாவில் உள்ள ஐயர் தமிழ்நாட்டு பெரியோர்களையே குறிப்பதாகும் என தொல்காப்பிய ஆராய்ச்சியில் சி. இலக்குவனார் மொழிகின்றார். மடலேறுதல் வடநாட்டு பெண்களுக்கே உரியது. சி. இலக்குவனார் தம் தொல்காப்பிய பொருளதிகார ஆராய்ச்சியில் மடலேறுதல் பற்றி மொழிகையில் வடமொழியில் மகளிர் மடலேறுவதை கூறும் மரபு உண்டு என்பது திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமடலால் தெரியும் எனவும் கூறி அதற்குரிய உதாரண பாடலையும் கூறி விளக்குவதிலிருந்து தமிழக பெண்கள் மடலேறுதல் இல்லை, மடலேறும் நெறிமுறையும் அவர்களிடம் இல்லை, தமிழக பெண்கள் மடலேறுவதாக கூறி
இலக்கியம் இயற்றக்கூடாது. அவ்வாறு இயற்றின் நாணமே நல்லணியாக கொண்ட நங்கையர்களுக்கு இழுக்காம் என்ற தொல்காப்பியரின் எத்தினை மருங்கினும் மகடுவு மடல்மேல் பொற்புடை நெறின்மை என் இன்மையான என தொல்காப்பிய பொருளதிகார நூற்பாவின் கருத்திற்கு நூலாசிரியர் அரண் சேர்ப்பது உள்ளங்கை நெல்லுக்கனி ஆகும். பிற நாட்டாரின் கருத்தை எடுத்து கூறி தொல்காப்பியரை போற்றல். பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் நீர்த்தகன்று உரையார் என்மனார் புலவர் பரத்தியர் பிரிந்த காளையான என்ற தொல்காப்பிய பொருளதிகார நூற்பாவில் தொல்காப்பியர் பரத்தியர் பிரிவின் காரணமாக பிரிந்த தலைவன் தலைவிக்கு பூப்பு நிகழ்ந்த பின் வரும் 12 நாட்களும் தலைவன் தலைவியை பிரிதல் கூடாது என இலைமறை காயாக கூறிய குழந்தை பிறப்பினை பற்றிய கருத்தினை இலக்குவனார் மேரி உடப்ஸ் இலக்குவனார் மேரி உடப்சு என்ற மேலை நாட்டு அறிஞரின் கருத்தை பூ வெளிப்பட்ட 10ஆம் நாளிலிருந்து 15ஆம் நாள் வரையில் தான் கருத்தோன்றும் என்பர் என கூறி தொல்காப்பியரின் பாலியல் சார்ந்த அறிவினை தெளிவுபடுத்தி போற்றுகின்றார். காதலை குறிப்பால் வெளிப்படுத்த கூறியதே சிறந்தது. ஊழின் வசத்தால் ஒன்றிணைந்த தொல்காப்பிய காதலர் தத்தம் காதலை இன்று போல் அன்று ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக கூறிக்கொண்டதில்லை. கண்கள் என்னும் குறிப்பு பொருளாலேயே தங்கள் விருப்பத்தை பார்வை பரிமாற்றத்தால் உணர்த்தி கொள்வதாக தொல்காப்பியர் நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுவதற்கு கூட்டி உரைக்கும் என்ற நூற்பாவில் சுட்டுவார். இதற்கு விளக்கம் தர முற்பட்ட இலக்குவனார் காதல் விருப்பத்தை உரைகளால் வெளிப்படுத்துவது நாகரீகம் அன்று, வெளிப்படையாக சொல்லின் அதனால் விளையும் ஏதம் பலவாம். ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சம நிலையில் வாழ எவ்வளவுதான் முயன்றாலும் ஆண்தான் பெண்தான். உணர்வுகளில் இருவரும் என்றுமே ஒத்த தன்மை உடையவராகி விட முடியாது. பட்டங்கள் பெறுவோம் சட்டங்கள் செய்வோம் பாரினில் எமக்கு ஈடில்லை என்று சட்டம் இயற்றும் புதுமை பெண்கள் கூட தன் பெண் இயல்பை மாற்றிவிட இயலவில்லை. அதனால்தான் தொல்காப்பியரின் ஆண் பெண் என்ற இருபாலரின் பண்புகளை தன் பொருளதிகாரத்தில் எடுத்து கூறி ஆண் பெண்களின் உண்மை இயல்பின் காரணமாகவே அவர் தம் காதல் விருப்பத்தையும் குறிப்பாலேயே வெளிப்படுத்துகின்றனர் என்கின்றார் இலக்குவனாரும். முடிவுரை. தொல்காப்பியர் பொருளதிகாரத்தை அன்றைய மக்களின் வாழ்க்கையை பதிவு செய்து வைத்துள்ளார். பொருளதிகாரத்தில் அன்றைய மக்களின் வாழ்க்கையை பதிவு செய்து வைத்துள்ளார். அதில் எண்ணற்ற கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சுட்டி விளக்கியுள்ளார். தொல்காப்பியர் சுட்டியுள்ள கொள்கைகள் அனைத்தும் மிகச் சரியானதே என இலக்குவனார் தன் தொல்காப்பிய பொருளதிகார ஆராய்ச்சியில் தொல்காப்பியர் கருத்தை பொன்னே போல் போற்றியமையை இக்கட்டுரை நன்கு தெளிவுபடுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.